ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி ரொம்ப ஈஸியான முறையில் சவ் சவ் வச்சு எப்படி அல்வா செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறம் நம்ம சேனலில் வந்து கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. அதாவது நம்ம போட்டிருக்க ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிறது வரையும் போடுற எல்லா வீடியோஸையும் கண்டினியூஸாக பார்க்கணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், முக்கியமாக சப்ஸ்கிரைப்பும் கமெண்ட்டும் பண்ணியிருக்கணும். இதுதான் அதோட ரூல்ஸு. இப்போ இது செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சவ் தான் நான் எடுத்திருக்கேன். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னாக்கா 330 கிராம் இருக்குது. ஒரு பெரிய சைஸான சவ் இது. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது பாதாம், முந்திரி, அப்புறம் கிஸ்மிஸ் பழம் எல்லாமே எடுத்திருக்கேன். நம்மளுக்கு தேவையான நட்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். அதோடு கொஞ்சமாக வெள்ளை எள் வந்து நான் வந்து சேர்க்குறேன். வெள்ளை எள் சேர்த்தா நல்லாயிருக்கும். அதுக்காக நான் வந்து வெள்ளை எள் சேர்க்குறேன். நம்ம சேனலில் எல்லா அல்வாலையுமே வெள்ளை எள் சேர்த்துருக்கு. விருப்பப்படுற நட்ஸை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு அதிலும் கூடுதலாகவும் சேர்க்கலாம். அப்படி இல்லை இவ்வளோ நட்ஸ் என்கிட்ட இல்லை அப்படின்னாக்க வெறும் முந்திரி பருப்பு மட்டும் கூட சேர்த்தும் செய்யலாம். இப்போ கோதுமை மாவு தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி கோதுமை மாவு வந்து அந்த பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். கோதுமை மாவு உங்கள்கிட்ட இல்லைனாக்கா இது பதிலாக நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவரோ இல்லை அரிசி மாவு கூட சேர்த்து செய்யலாம். அப்புறம் 3/4 கப் அளவுக்கு ஜீனி எடுத்திருக்கேன். நான் வந்து இன்றைக்கி ஒயிட் சுகர் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ப்ரௌன் சுகரோ அப்படி இல்லைன்னா வெல்லம் கூட பாகு காய்ச்சிட்டு கூட இந்த அல்வாவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கலக்கிக்கணும். இந்த மாதிரி விஸ்கு இல்லாட்டி ஃபோர்க் ஏதாவது வச்சு கலக்கினீங்கன்னா நல்லா கட்டி இல்லாமல் ஈஸியாக கலக்கிடலாம். அப்படி இல்லைன்னா கை வச்சு கூட கலக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கட்டி இல்லாமல் கலக்கியாச்சு. இனிமேல் இந்த அளவுக்கு கலக்கினதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. மொத்தத்தில் இப்போ இதில் 1 கப்பு தண்ணி சேர்த்துருக்கு. ஃபஸ்ட்டே நீங்கள் 1 கப்பு தண்ணி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக கலக்கிறதுக்கு. அதுக்காக தான் ஃபஸ்ட்டு 1/2 கப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா 1/2 கப்பு சேர்க்குறது. இப்போ அந்த காயை வந்து நல்லா தோலை சீவிட்டு கழுவிட்டு இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன சின்னதாக நறுக்கினா ஈஸியாக வெந்துடும். அதில் 1 கப் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா வேக விட்டுறணும். நல்லா சாஃப்டாக அந்த காய் வந்து வெந்து வரணும். அதளவுக்கு வேக விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு காய். அதுலேருந்து தண்ணியும் உறிஞ்சிருச்சு. நம்ம வந்து அந்த காயை எடுத்து இந்த மாதிரி கையில் அமுக்கி பார்த்தோன்னாக்க அப்படி நல்லா வெந்துருச்சுனாக்கா இதுவாக உடஞ்சிரும். அந்தளவுக்கு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கணும், நசுங்கிற அளவுக்கு. இப்போ அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அந்த தண்ணியோடதே மாற்றிருக்கேன். காய் வேக வச்ச தண்ணியோடதே மாற்றிருக்கேன். அதை அப்படியே நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், அந்த தண்ணியோடய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக 1 ஸ்பூனோ இல்லை 2 டேபிள் ஸ்பூனோ தண்ணி வேணால் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். நான்ஸ்டிக் சட்டி தான் நான் வந்து வச்சுருக்கேன். நீங்கள் அடிக்கனமான சட்டி அப்படி இல்லைன்னா நான்ஸ்டிக் சட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒட்டாமல் வரும். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் இப்போ நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருப்போம் நட்ஸ், அதை வந்து அதில் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கங்க. கொஞ்சம் வறுபடட்டும். அது இந்த முந்திரியும் பாதாமும் பிஸ்தா இதெல்லாம் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க கிஸ்மிஸ் பழத்தை சேர்க்கணும். ஏன்னா கிஸ்மிஸ் பழம் சீக்கிரமே வறுபட்டுரும். அதனால் அது கொஞ்சம் கலர் மாறி வந்தோடனே இதை சேர்த்துட்டு நல்லா அந்த கிஸ்மிஸ் பழம் வந்து உப்பி வரும்ல புசுன்னு, அந்த அளவுக்கு நம்ம வந்து வறுத்துட்டு அதை நெய்யிலேருந்து வேறு ஒரு பவுலில் வந்து நான் மாற்றி எடுத்துகிட்டே பாருங்கள். அந்த நெய் மிச்சம் இருக்கிறது அப்படியே அந்த சட்டியிலே இருக்குது. அதிலே நம்ம அரைச்சி அந்த விழுதை வந்து சேர்த்துடலாம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட நெய் சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம். நான் இப்போ தான் அடுப்பை வந்து ஆன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நெய்யிலேருந்து நம்ம வந்து அந்த முந்திரி பருப்பு இதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அந்த விழுது சேர்க்குறப்ப ஆன் பண்ணலை. அதோடு இப்போ வந்து நம்ம வச்சுருக்க ஜீனியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ரொம்ப முழுசாக கொட்டிட்டோனாக்கா அப்புறம் ரொம்ப ஜீனி இருந்ததுன்னா நம்மளுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் பாதி அளவுக்கு சேர்த்துட்டு கிண்டிட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. அப்புறம் பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணியாட்டம் வந்துருச்சு ஜீனி போட்டதுக்கப்புறம். அந்த மாதிரி ஜீனி வந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம கலக்கி வச்சுருக்கோம்ல அந்த கோதுமை மாவு வந்து நல்லா கட்டி இல்லாமல் கலக்கிட்டு அது அடியில் போய் தங்கியிருக்கும். அதை கலக்கிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. நம்ம பச்சரிசி கார்ன்ஃப்ளவர் சேர்த்து செய்கிறத விட இந்த மாதிரி கோதுமை மாவு சேர்த்து செய்கிறப்ப அல்வாவோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்க்குறேன். அந்த கோதுமை மாவு சேர்த்ததுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கை விடாமல் கிண்டுங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப்பு சேர்க்குறேன். மொத்தத்தில் இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கைவிடாமல் கிண்டுனா தான் அது வந்து நல்லா நம்மளுக்கு வந்து கட்டி இல்லாமல் வரும். நம்ம நிறையா தண்ணி ஊற்றி கிண்ட தான் அது வந்து மாவு நல்லா வெந்து நம்மளுக்கு வந்து அல்வா வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஜீனி வந்து நான் டேஸ்ட் பார்த்தேன், பத்தலைன்னு சொல்லிவிட்டு மிச்சம் இருந்த ஜீனியையும் சேர்த்தாச்சு. இப்போ மொத்தத்தில் இதில் எல்லா ஜீனியுமே நம்ம சேர்த்தாச்சு. நம்ம வந்து அல்வா வந்து ரொம்ப நேரம் ஆகுதுன்ட்டு எடுத்துட்டோன்னாக்கா நல்லா இருக்காது டேஸ்ட்டு. இப்போ வந்து இது வீடியோக்காக தான் வந்து க்ரீன் கலர் சேர்க்குறேன். நீங்கள் வந்து க்ரீன் கலர் உங்கள் வீட்டில் செய்கிறதுனாக்க க்ரீன் கலர் சேர்க்காமல் கூட செய்யலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்க்குறேன்.
சேர்த்துட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அவசரப்பட்டு எடுத்தோம்னா அந்த பச்சை வாசம் வரும், அப்புறம் அல்வா வந்து நம்மளுக்கு டேஸ்ட் இருக்காது. இப்போ பாருங்கள் 10 நிமிஷத்தில் எப்படி ஆயிடுச்சுன்ட்டு. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து நெய்யை வந்து பார்த்து சேர்த்துக்கணும், ஒரேடியாக சேர்த்துறாதீங்க. நம்மளுக்கு தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்கலாம். இது வந்து கெட்டியாக வர்றது வரையிலும் நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும், கைவிடாமல் கிண்டுங்க. இதே மாதிரி நிறையா வெரைட்டிஸ் அல்வா வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கு. தெரியாதவங்களுக்கு அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. விதவிதமான அல்வா இருக்குது. இப்போ பாருங்கள் நல்லா கொஞ்சம் சுருண்டு வந்திருக்கு. இப்போ கொஞ்சம் நெய் சேர்க்குறேன். நெய் இவ்வளவு தேவைப்படலைங்கிறவங்க சேர்க்காமலும் கூட செய்யலாம். ஏன்னா இது வந்து நான்ஸ்டிக் சட்டி தான், அதனால் ஒட்டாமல் தான் வரும் நம்மளுக்கு. இப்போ கொஞ்சமாக அந்த வெள்ளை எள் நம்ம வச்சுருக்கோம்ல, அதில் வந்து பாதியை வந்து இதில் சேர்க்குறேன். பாதி வந்து நான் அந்த கிண்ணத்தில் பவுலில் போடுறதுக்காக வச்சுக்கிறேன். போட்டுட்டு நல்லா கிண்டிக்கோங்க. அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்தேன் அது நட்ஸ்லையும் 3/4 சேர்த்துட்டேன். 1/4 மட்டும் அந்த பவுலில் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இப்போ கொஞ்சம் நெய் சேர்க்குறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போ கொஞ்சம் நெய் சேர்க்குறேன். இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லா சுருண்டு வந்துருக்குது நம்மளுக்கு. இது வந்து கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் ஆகும். 1/2 மணி நேரத்துக்கு நம்ம வச்சு கிண்டினோம்னா தான் நல்ல டேஸ்டி. இப்போ பாருங்கள் எப்படி நல்லா அந்த பேனில் ஒட்டாமல் சுருண்டு வருதுன்னு. இந்த மாதிரி எடுத்து போட்டோன்னா அது வெந்தது வந்து நம்மளுக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு பவுலில் தட்டிலையோ வச்சுட்டு கையில் உருட்டி பார்த்தீங்கன்னாக்கா உருட்ட வரணும். அதுதான் அல்வாவோட பதம். இப்போ இதில் மொத்தத்தில் 4/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். பாருங்கள் எந்த அளவு சூப்பராக உருண்டு திரண்டு வருதுன்னு. சூப்பராக வந்துருக்குது அல்வா, பார்த்தாலே ஆசையாக இருக்குது. இப்போ நான் வந்து அடுப்பு அமர்த்திட்டேன். ஒரு பவுலில் வந்து நெய் தடவிட்டு மிச்சம் வச்சிருந்த அந்த நட்ஸு எள் எல்லாத்தையுமே நான் வந்து சேர்த்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து எந்த பவுலில் அப்படி இல்லைன்னா ஒரு டிஃபன் பாக்ஸ் தட்டி எதில் வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லா நெய் தடவி வச்சுக்கோங்க. அதில் வந்து நம்ம சூடோடே அந்த அல்வா வந்து சேர்த்துடணும். சேர்த்துட்டு நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்பூனில் வந்து பின்னாடி வந்து இது பண்ணிவிட்டு நெய் தடவிட்டு கூட இந்த மாதிரி அமுக்கி விட்டோம்னாக்க நம்மளுக்கு அழகாக அது வந்து லெவல் ஆயிரும். இது இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் அப்படி வெளியிலே வச்சுருங்க. இதில் ரூம் டெம்பரேச்சர்லேயே 4 மணி நேரம் இருந்தாக்கா நல்லா செட் ஆயிரும். இப்போ பாருங்கள் நல்லா செட் ஆயிடுச்சு. ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக நான் வெளியில் வச்சுட்டேன். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா அந்த நெய் தான் உறைஞ்சி போயிருக்கு. இந்த மாதிரி வெள்ளையாக உறைஞ்சி ஒட்டி இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அது இந்த மாதிரி ஓரத்தில் ஒரு கத்தி இல்லாட்டி ஒரு ஸ்பூனோட காம்பு வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டுட்டு அப்படியே ஒரு பிளேட்டில் வந்து நம்ம கவுத்துட்டோம்னாக்க நம்மளுக்கு சூப்பரான அல்வா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த அல்வா. நம்ம சவ் சவ்வில் செஞ்சோன்னு சொன்னோம்னாக்கா யாருமே நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக நல்ல டேஸ்டியாக இருந்துச்சு. பாருங்கள் இப்போ கட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. கடையில் வாங்குற மாதிரியே இருக்குது. அது உள்ளே போட்ட அந்த நட்ஸ் எல்லாம் எவ்வளோ நல்லா தெரியுது பாருங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது வாயில் போட்டால் அப்படியே உள்ளார நழுவிட்டு போகுது, கரைஞ்சி போகுது. அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அல்வா. நம்ம வீட்டில் செஞ்ச மாதிரியே இல்லை, கடையில் வாங்குற மாதிரியே இருந்தது. நம்ம கடையில் வாங்குறத விட இந்த மாதிரி வீட்டில் செய்கிறது நம்ம உடம்புக்கும் நல்லது, ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. ஏன்னா இந்த கொரோனா சமயத்தில் நம்ம வந்து வெளியிலலாம் போய் வாங்க முடியாது. நம்ம வீட்டிலே செஞ்சுக்க வேண்டியதான் நம்மளுக்கு விருப்பப்பட்டதை. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரையில் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.